ஆனந்தி, இடி என்று அழைக்கப்படுகின்ற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ற அமலாக்கத்துறை என்பது கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 5-6 ஆண்டுகளாக பார்த்தீர்கள் என்றால் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அதிரடி சோதனைகளுக்கு பெயர் பெற்றிருக்கிறது. திடீரென சோதனைகள் நடத்துவார்கள், அரசியல் தலைவர்களை குறிவைத்து நடத்துவார்கள் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இது போன்ற சூழ்நிலையில் இடி ரைடு என்றாலே பல மாநிலங்கள் பயப்படும் நிலையில் மேற்கு வங்கத்திலே நிலைமை என்பது தலைகீழாக தற்போது இருக்கிறது. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய கட்சியான திரிணாமுல் காங்கிரசுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் வியூகங்களை அமைத்து தரக்கூடிய ஐபேக் என்ற நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்திலே இடி பழைய வழக்கு ஒன்றில் திடீரென சோதனை மேற்கொள்ள சென்றிருந்தது. இந்த தகவலை அறிந்தவுடன் முதலமைச்சராக இருக்கும் மம்தா பானர்ஜி தன்னுடைய பாதுகாப்பு பரிவாரங்களுடன் திடீரென சோதனை நடந்த இடத்திற்கே வந்து உள்ளே சென்று, நீங்கள் தேவையின்றி எங்கள் கட்சி ஆவணங்களை ஏன் எடுக்கிறீர்கள் என்ற வகையில் கூறி அங்குள்ள கட்சி ஆவணங்கள் எல்லாம் உள்ளே எடுத்துக்கொண்டு வெளியே வருகின்ற காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், செய்தியாளர்களிடம் உள்ளே நேரடியாக அந்த ரைட் நடந்த இடத்திற்கு சென்று வெளியே தகவலை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். அந்த மம்தா பானர்ஜி நேரடியாக, இதுவரை எந்த ஒரு முதலமைச்சரும் நேரடியாக களத்தில் இது போன்ற சோதனை நடந்த இடத்திற்கு சென்று ஆவணங்களை எடுத்து வந்தது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது என்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. இடி அதிகாரிகள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனால் இடி அதிகாரிகள் 3-4 அதிகாரிகள் தான் சென்றிருக்கிறார்கள். ஆனால் மம்தா பானர்ஜியின் முதலமைச்சருடைய Z+ அதிகாரிகள் பலர் இருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறை, மாநில காவல்துறை அதிகாரிகள், மேற்கு வங்க போலீஸ் கமிஷனர், அதே போன்று காவல்துறை டிஜிபி போன்ற அனைவரும் அங்கு வந்து அவர்கள் முன்னில் அவர்கள் அந்த 4 அதிகாரிகள் என்ன செய்வதற்கு தெரியாமல் திணறி போய்விட்டார்கள். அதாவது அமலாக்கத்துறையை தண்ணி கொடுக்க வைத்து விட்டார் மம்தா பானர்ஜி என்றுதான் தற்பொழுது தலைப்பு செய்திகளாக மேற்கு வங்கத்திலே பேசப்பட்டு வருகிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அதிரடி நடவடிக்கை எடுத்து விட்டார். இதற்கு முன் தமிழகத்திலும் இது போன்று ஒரு இடி துறை அதிகாரிக்கு எதிராக ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அங்கித் திவாரி என்ற அதிகாரி திண்டுக்கல்லிலே லஞ்சம் வாங்கியதாக, 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஒரு இடி அதிகாரியின் மீதே மாநில அரசு வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து பிறகு தற்போது அவர் ஜாமீனில் வந்துவிட்டார். இருந்தாலும் ஒரு அரசு இடி துறையை எதிர்த்து களமிறங்கியது என்பது தமிழகத்தில் அப்போது நடைபெற்றது. தற்போது மேற்கு வங்க முதலமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்கி அதிர வைத்திருக்கிறார் இடி துறை என்றுதான் கூற வேண்டும். உடனடியாக இடி துறை அதிகாரிகள் மேற்கு வங்க உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். மம்தா பானர்ஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்று எங்கள் சோதனையில் தலையிடுகிறார், எங்கள் அதிகாரத்தில் தலையிடுகிறார், இது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு, சில ஆண்டுகளுக்கு முன் நிலக்கரி ஊழல் தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம் இந்த ஐபேக் நிறுவனம் மூலம் நடந்திருக்கிறது என்ற வகையிலே நாங்கள் நடவடிக்கையை சோதனை செய்ய வந்தோம். ஆனால் எங்களை சோதனை செய்ய விடாமல், எங்கள் வேலையை செய்ய விடாமல் தடுத்ததாக முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மேற்கு வங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதால் உடனடியாக இடி அதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். உடனடியாக மம்தா பானர்ஜியும் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். எங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் கேட்க முடியாது, எங்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்டுவிட்டுதான் நீங்கள் உத்தரவு போட வேண்டும், இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க கூடாது என்ற வகையிலே மேற்கு வங்க அரசும் தற்போது கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே. எனவே நீதிமன்றத்திலே இந்த பிரச்சனை சென்றிருக்கிறது. ஆனால் மம்தாவின் இந்த அதிரடி நடவடிக்கையை பார்த்த உள்துறை அமைச்சரகம் அமலாக்கத்துறை அதிகாரி மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, என்ன நடந்தது என்பது குறித்து உள்துறை அமைச்சகத்துக்கு நீங்கள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநில காவல்துறைக்கு தற்பொழுது அதிரடியாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த வந்தவர்கள் மீது 3 பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்திலே சோதனை நடத்த சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது சட்டவிரோதமாக அத்துமீறி நுழைந்ததாக மேற்கு வங்க காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழைந்தது, அதாவது அன்லாஃபுல் ட்ரெஸ்பாஸ் என்ற வகையிலும் குற்றவியல் மிரட்டல், கிரிமினல் இன்டிமிடேஷன் விடுத்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் மேற்கு வங்க காவல்துறை இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. இந்த ஏற்கனவே மத்திய ஏஜென்சிகளுக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் குறிப்பாக இந்த இடி என்பது ஏவல் துறையாக பயன்படுத்தப்படுகிறது என தமிழகம் உள்ளிட்ட பல மாநில அரசுகள் வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கின்ற சூழ்நிலையில் அதிகாரிகளுக்கு எதிராகவே மாநில காவல்துறை, அதாவது மத்திய அரசின் அதிகாரிகளுக்கு எதிராகவே, அதுவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே மாநில அரசின் காவல்துறை வழக்கு பதிவு செய்து
மத்திய மாநில அரசுகளிடையே மேலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் மேற்கு வங்க முதலமைச்சர் இது தொடர்பாக நான் என்னென்ன ஆவணங்களை எடுத்து வந்தேன் என்று கூறியது, வெளிப்படையாக கூறியது மட்டுமில்லாமல் என்னிடம் ஒரு பென் டிரைவ் இருக்கிறது, அந்த பென் டிரைவை நான் வெளியிட்டால் உள்துறை அமைச்சர் முதல் உள்துறை அமைச்சகத்தின் பல அதிகாரிகளுடைய முகங்கள் வெளிப்படையாக பேசப்படும், பத்திரிகைகளிலே நாராக கிழித்து விடுவார்கள் என்ற வகையில் எல்லாம் அந்த பென் டிரைவ் குறித்து அவர் பகிரங்கமாகவே செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஐபாக் நிறுவனத்திலிருந்து எங்களுடைய கட்சி ஆவணங்கள், அதாவது எஸ்ஐஆர் தொடர்பான ஆவணங்கள், அதே போன்று எங்கள் கட்சி முகவர்களுடைய தொடர்பு எண்கள் மற்றும் எங்கள் கட்சி நடவடிக்கைகள், அடுத்த தேர்தலுக்கான எங்களுடைய திட்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றையெல்லாம் வைத்திருக்கும். இதையெல்லாம் திருட பார்த்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பெயரிலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரிலே எங்களுடைய அரசியல் வியூகத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஐபாக் நிறுவனத்தை சென்று எங்கள் கட்சி தொடர்பான ஆவணங்கள், இது போன்ற ஆவணங்களை திருட முயற்சித்திருக்கிறார்கள். அதனால்தான் அவற்றை வெளியே எடுத்து வந்தேன் என்ற வகையிலே அவற்றை எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஃபைல் மூலமாக வைத்து காண்பித்தார். அது மட்டுமின்றி ஈடியின் அநியாயத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்ற வகையிலே ஒரு மாபெரும் பேரணியை நடத்திவிட்டார். உடனடியாக பொதுமக்களுக்கு நான் நடந்தது என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் பேரணி நடத்தி ஒரு ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. நீயா நானா என்ற யுத்தத்திலே களமிறங்கிவிட்டார். அமலாக்கத்துறையா நானா என்று பார்த்து விடுவோம், அமலாக்கத்துறை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா, விடமாட்டேன் என்ற வகையிலே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்கி சோதனைக்கு நடக்கும் போதே உள்ளே சென்று எங்கள் கட்சி ஆவணங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது என்ற இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்மதம் இல்லை, எனவே இந்த ஆவணங்களை நீங்க எடுக்கக்கூடாது என்ற ஆவணங்களை எடுத்து வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியும் சென்றிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நீயா நானா என நேரடியாக தற்போது மம்தா பானர்ஜி களம் இறங்கியிருப்பது ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளர்கள் கவனத்தையும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்த்திருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் மேற்கு வங்கத்திலே தமிழகத்தை அடுத்து அங்கு மாநில சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. தொடர்ந்து 3 முறையாக ஆட்சியிலே இருந்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி எப்படியேனும் நாங்கள் அங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என திட்டமிட்டு வியூகங்களை அமைத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற அதிரடியாக மம்தா பானர்ஜி களமிறங்கி இருப்பது ஒரு பதற்றத்தை மட்டுமல்ல, ஒரு அரசியல் பரபரப்பை மேலும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனந்தி.